புதிய மாதத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். நம் கண்கள் முன்பாக நிறைய தேவைகள், நிறைய சவால்கள், அநேக காரியங்கள் உண்டு. அதெல்லாம் குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதை குறித்து நம்ம சிந்திக்கவே வேண்டாம். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற நமக்கு நிறைவான பலனை கர்த்தரே கொடுத்து ஆச்சரியமா நடத்துவார். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்க எல்லாரும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து ஆண்டவர் நன்றி சொல்ல போறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்ம அடிக்கடி எதை சிந்திச்சு பார்க்கணுமா? அழைக்கப்பட்ட அழைப்பு. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மளை வச்சு அழகு பார்க்கிறார். அவர் சமூகத்தில் வச்சு நம்ம ஆராதிக்கிறதெல்லாம் அவர் சந்தோஷமா பார்க்கிறார். ஆனால் நம்ம அடிக்கடி நம்மளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது எதை நாம் தியானிக்க வேண்டும் என்றால், அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி நாம் யாரா இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம யாரா இல்லை, ஞானிகளா இல்லை, வல்லவர்களா இல்லை, ஸ்தோத்திரம், பிரபுக்களா இல்லை. ஒரு பெரிய ஒரு ராஜா வீட்டு குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கிறோமா அப்படின்னா அப்படி நம்மளை கர்த்தர் கொண்டு வரல. ஒரு பெரிய பலம் நிறைந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கோமா அப்படின்னா சில நேரம் அப்படியும் இல்லை. எங்கள் குடும்பம் தான் இந்த இடத்துல பெரிய ஒரு லாயரோட ஃபேமிலி, ஜட்ஜோட ஃபேமிலி அப்படி சொல்ற மாதிரி இருக்குதா? அப்படியும் இல்லை. இந்த பகுதிகளில் நாங்கள் தான் கொடி கட்டி பறந்த ஒரு குடும்பம் அப்படி சொல்ல முடிஞ்சா அப்படியும் இல்லை. நாங்கள் தான் இந்த தேசத்தெல்லாம் குறுநிலம் போட்டு ஆளுகை செய்தோமான அப்படியும் இல்லை. எங்களை சொல்லிக் கொள்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, மெச்சிக்கொள்ள ஒன்றுமே இல்லை, பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்பொழுது நம்மை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வதித்து, உயர்த்தி, கனப்படுத்தி, மேன்மையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நீ எதை சிந்தித்து பார். இந்த முதல் வார ஆராதனையில கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். எதை திரும்பி பார்க்கணும்னா, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆனா நம்மளை தான் கர்த்தர் என்ன பண்றாரோ தெரிந்து கொள்றார். அல்லேலூயா. ஏன் நம்மளை தெரிந்து கொள்றான்னு சொன்னா, கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிக்கலாம். 30ஆம் வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்க அவரே நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமானார். நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு நீதி இல்லை, நமக்கு பலன் இல்லை, நமக்கு மீட்பில்லை. ஆனால் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இருக்கிற இடத்துல ஒரே ஒரு விசை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர், எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்கு காரணம் நாங்கள் ஞானிகள் என்பதனால் அல்ல, நாங்கள் பலம் உள்ளவர்கள் என்பதனால் அல்ல, நாங்கள் பிரபுக்கள் என்பதனால் அல்ல, நாங்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தோம் என்பதனால் அல்ல. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை நீர் அழைத்த அழைப்பை பார்த்தால் ஆண்டவர் எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர், மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை அப்பா, சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை அப்பா, பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை டாடி. தாழ்மையில் அடிமையை கடை கண்ணோக்கினீர் என்று மரியாள் சொன்னது போல தாழ்மையில் கிடந்த எங்களை நீர் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைத்தீர் என்று தாவீது சொன்னது போல இதற்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல என்று சொல்லி யாக்கோபு சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம். நீர் எங்களை வைத்திருக்கிற இந்த நிலைமைக்கு, நீர் எங்களை உயர்த்தி இருக்கிற இந்த நிலைமைக்கு, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற இந்த நிலைமைக்கு, எங்கள் கைகளின் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற இந்த நிலைமைக்கு, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேக குடும்பத்தில் வெளிச்சம் ஏற்றப்படக்கூடிய இந்த நிலைமைக்கு நாங்கள் எவ்வளவேறும் பாத்திரவான்கள் அல்ல. இது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை.
அல்ல, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி 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 நன்றி. கருபோல சுமந்தீர நன்றி. ஏன் அப்படி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளணும்? இன்னைக்கு எதை தியானிக்க போறோம்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் தேவன் பயன்படுத்திய பலவீனமான பாத்திரங்கள், அதைத்தான் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகத்துல தேவன் தம்முடைய கையில் எடுத்து பெரிய காரியங்களை செய்து பயன்படுத்திய பலவீனமான பாத்திரங்கள். அதை நான் ஒரே வார்த்தையில சொல்றோம், கர்த்தர் பயன்படுத்திய பலவீனமான பாத்திரங்கள். அதை அந்த புஸ்தகத்திலிருந்து தியானிக்க போறோம். நம்ம கூட பலவீனமான பாத்திரம். ரொம்ப பலமுள்ள பாத்திரம்னு யாராவது இருக்கீங்களா? நம்ம பலன் என்னன்னு நமக்கும் தெரியும், நம்ம பலன் என்னன்னு கர்த்தருக்கும் தெரியும். ஆனா வெளியே நம்ம சொல்ல மாட்டோம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கு. சில நேரத்துல எங்கிட்ட அப்படி கேட்பாங்க, உங்களால மட்டும் பாஸ்டர் எப்படி சந்தோஷமாவே எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியுது? நீங்க மட்டும் எப்படி பாஸ்டர் சிரிச்ச முகமா எப்பவும் இருக்கீங்க? ஏன்னா நாங்கெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கோம்? பரலோகத்திலிருந்து டைரக்டா வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தான். இங்க யாருமே பலம் உள்ளவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளும் போது எப்படிதான் தெரிந்து கொண்டார்னா, பலவீனமானவங்களை பார்த்தா தெரிந்து கொண்டார். கொஞ்சம் ஒதுக்கப்பட்டா நல்லது, கொஞ்சம் பலவீனமா இருந்தா நல்லது, கொஞ்சம் அறிவில்லாம இருப்பது நல்லது, கொஞ்சம் புத்தி இல்லாதவனை தெரிந்து கொண்டால் நல்லது, கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில் இருக்கிறவங்களை தெரிந்து கொண்டால் கூட நல்லது. ஏன்னா இவன் தான் கடைசி வரைக்கும் யாரையே பார்த்துட்டு இருப்பான், கர்த்தரையே பார்த்துட்டு இதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை, இதற்கெல்லாம் எங்களுக்கு என்ன கிடையாது, தகுதி இல்லை, நாங்க இந்த நிலைமையில இருக்குது எங்களுக்கு தகுதி இல்லை, எங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, உயர்த்தினார். அப்படி சொல்லக்கூடிய அளவுல நாம யாரையே மேன்மை பாராட்டுவோமா? கர்த்தரையே. அதான் அந்த வசனத்துல வாசித்தோம், எழுதி இருக்கிறபடி கர்த்தர் ரொம்ப விரும்புற காரியம். ஒருத்தர் மேன்மை பாராட்டுறான்னா யாரை குறித்தா மேன்மை பாராட்டணும்? என்ன குறித்து? கர்த்தரை குறித்து தான். கடைசி வரைக்கும் நம்ம யாரை குறித்த மேன்மை பாராட்டுவோம்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். என் சுயபலம் ஒன்றும் இல்லை, என் ஞானம் ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு சில நேரம் தோணும், நம்மளுக்கு ரொம்ப இப்ப அறிவு வந்துட்டு நம்ம நினைச்சு, நான்லாம் அப்படி மாட்டிருக்கேன், நம்மளுக்கு இப்ப ரொம்ப அறிவு வந்துட்டுனே பரவாயில்லையே, கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்குன்னு நினைச்சு வாயை திறந்தா என்ன ஆயிடும், அங்க பிரச்சனை ஆயிடும். அப்புறம் தான் திருப்பி ஆண்டவர் ஞாபகப்படுத்துவாரு, உனக்கு இன்னும் சரியா என்ன வரல, அறிவு வரல. அந்த அறிவு யாரு தர அறிவு? நான் தர்ற அறிவு தான். சில நேரம் நம்மளுக்கு ரொம்ப ஞானம் இருக்குன்னு நினைச்சு எதையாவது ஒன்று செஞ்சிடும், தப்பாயிடும். அப்புறம் தான் தெரியும், ஓ நம்மளுக்கு இன்னும் கூட இந்த தவறுகள் நம்மளோட வாழ்க்கையில இருக்குதுன்னு. சில நேரம் நம்ம நினைப்போம், நம்ம பெரிய பரிசுத்தவான், இப்ப எல்லாம் எங்க வாழ்க்கையில பாவம் என்பதே வருவதே கிடையாது. நாங்கள் நன்றாய் ஜெபிக்கிறோம், நன்றாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம், நல்லா பைபிள் வாசிக்கிறோம், நல்லா கர்த்தர் நடக்கும், நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நம்ம நினைக்கும் போது அடுத்த நாளே ஒரு பழைய பாவத்துல திடீர்னு தடுக்கிடுவோம், பழைய பாவத்துல திடீர்னு வலிக்கிடுவோம். அப்புறம் ஆண்டவர் காட்டுவாரு, நீ நடந்தது ஓம் பலத்துல கிடையாது, நீ நடந்தது யார் பலத்துல? ஏன் பலத்துல? தேவனுடைய ஞானம் உலகத்துக்கு முன்பாக பைத்தியம். இப்ப உங்களை கூப்பிட்டு யாரோ கேட்கிறாங்க, உங்களுக்கு என்னமா தெரியும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆண்டவர் ஞானத்தை தருகிறார்னா உலகம் உங்களை பார்த்து என்ன சொல்லும்? நீ இதெல்லாம் படிக்கல, அதெல்லாம் படிக்கல, உனக்கு எப்படி ஞானம் வச்சுன்னு கேட்டா, தேவன் கொடுத்தாருன்னு சொன்னா நம்மளை எப்படி பார்க்கும் தெரியுமா? பைத்தியக்காரனா இருப்பான் போல. பைபிள் காலேஜ் படிக்கும் போது நிறைய பேர் பார்த்து, உலகத்துல நல்ல படிப்பு படிப்பான், பைபிள் காலேஜ் ஏன் படிக்கிற? பைபிள ஒரு புக்கு, இந்த புக்கை படிக்கிறதுக்கு 3 வருஷம் போகணுமா? இந்த புக்கை படிக்கிறதுக்கு 3 வருஷம் போகணுமா? அப்போ அவங்களுக்கு அதை பார்த்தா எப்படி தெரியுமா? பைத்தியம். தேவனுடைய ஞானம் உலகத்துக்கு முன்பாக பைத்தியம், ஆனா உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரிதான் தேவ பலத்தின் ரகசியம் உலகத்துக்கு புரியாது, ஆனா உலகத்தின் பலன் தேவனுக்கு முன்னாடி நிக்க கூட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுடைய ஞானம் உலகத்துக்கு முன்பாக பைத்தியம், ஆனா உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம்.
தேவனுடைய பலன், அதனுடைய ரகசியம் உலகத்துக்கு புரியாது. ஆனா உலகத்தின் பலத்தினால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இப்போ நான் கேட்கிறேன், நாங்க நிற்கிறது தேவ ஞானத்துல அப்படி சொல்றவங்க எல்லாம் கை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்க நிற்கிறதெல்லாம் தேவ பலத்துல அப்படி சொல்றவங்க கரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்கள் நிற்பது, நாங்கள் நிர்மூலமாகாதது அவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. ஆமென். பைபிள்ல ஆண்டவர் செலக்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்கன்னா, பைத்தியக்காரங்க, ஒதுக்கப்பட்டவங்க, வேண்டான்னு சொல்லப்பட்டவங்க, அற்பமா எண்ணப்பட்டவங்க, அவங்கள தான் கர்த்தர் தெரிந்தெடுப்பார். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க குடும்பத்துல நான் ரொம்ப மோசமா நடத்தப்பட்டிருக்கிறேன், என்னை ரொம்ப பாடாப்படுத்திட்டாங்கன்னு சொல்றவங்க இருப்பீங்கன்னா உங்க கையை வைத்துங்க. உங்க மேல கர்த்தர் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். கரங்களை வைத்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பத்துல என்னத்தை ரொம்ப பிழிறாங்க, கசக்கி பிழிறாங்க, அற்பமா நடத்துறாங்க. என் குடும்பத்துல என்ன ரொம்ப நிந்திக்கிறாங்க. எல்லாருடைய கண்கள் என்னை ரொம்ப மோசமா பாக்குது. இவன் ஒரு பைத்தியக்காரனா இருப்பான் போலயே, இவனுக்கு அறிவு இல்லையே, இவன் என்னையா மனுஷன் சொல்லி சொல்றாங்கன்னா, ஆண்டவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களை தான் மிகவும் நேசிக்கிறது. அல்லேலூயா. குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை கர்த்தருடைய கண்கள் கண்டது. மித்த அண்ணன்மாரெல்லாம் வாட்ட சாட்டமான ஆர்மிக்கு தயாராக இருக்கக்கூடிய அண்ணன்மாரு. ஆனா கர்த்தருடைய கண்கள் அவர்களை பார்க்கவில்லை. கர்த்தருடைய கண்கள் யாரை பார்த்தது? முகத்தை பார்க்காமல் எதை பார்த்து கொண்டிருந்தது? உள்ளத்தை பார்த்தது. வனாந்திரத்திலே, அவாந்திர வெளிகளிலே, ஆமென் ஸ்தோத்திரம், ஆடுகளை காடுகளில் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒருத்தனுடைய உள்ளத்துல மட்டும் ஏக்கம், நான் ஏன் 8வது பிறந்தேன்? என்ன என்ன ஏக்கம்? நான் ஏன் 8வது பிறந்தேன்? யூத மார்க்கத்துல ஒரு மூட பழக்கமும் இருந்திருக்குது. அது பைபிள் சொல்லல, அந்த பக்கத்தில் உள்ள பழக்கங்களை கற்றுக்கொண்டார்கள். இன்னும் கூட சில கிறிஸ்தவர்கள் செவ்வாய் வெள்ளினா பயப்படுதாங்க பாத்தீங்களா? அத மாதிரி அங்கேயும் ஒரு பயம். என்ன பயம்னா, 8வது பையன் பிறந்தா வீட்டுக்கு ஆகாது, 4வது பொண்ணு பிறந்தா வீட்டுக்கு ஆகாது. நான் நம்புறேன் நம்ம குடும்பங்கள்ல எல்லாம் அப்படிப்பட்ட சகுன சாஸ்திரம்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எங்க வீட்டுல கிடையாதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா தாவீதுடைய உள்ளத்துல ஒரு கவலை. என்ன கவலை? என் குடும்பத்துல நான் ஏன் 8வது பிறந்தேன்? அவன் குடும்பத்துல அவனை கன்சிடர் பண்ணல. யாஷேர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு பைபிள்ல நிறைய இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த புக் ஆஃப் யாஷேர்லாம் இப்போ கூகுள் ஆப்ல கிடைக்குது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தாவீதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குது, he was rejected from the family. ஈசாய் வருகிறார், சாமுவேல் வருகிறார். ஈசாயின் குடும்பத்தில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். யாருன்னு கர்த்தர் சொல்லல. நீ ஒருவனை அபிஷேகம் பண்ணு சொல்லிட்டார். யாருன்னு கர்த்தர் சொல்லல. நீ 8வது என்று சொல்லல, ஒருவனை அபிஷேகம் பண்ணு சொல்லிட்டாரு. உள்ள கூட்டு வந்தா அப்பா அம்மா லிஸ்டுக்காக கூட யாரை நிப்பாட்டல? தாவீதை நிப்பாட்டல. 7 பேரையும் பார்த்து இவனா 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 இவனான்னு கர்த்தர்ட்ட கேட்கிறார். ஒருத்தன் பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்கான், ஒருத்தன் பார்த்தா தலைமைத்துவத்தோட இருக்கிறான், ஒருத்தன் பார்த்தா சேனாதிபதி மாதிரி இருக்கிறான். ஆனா கர்த்தர் இவனையும் புறக்கணித்தார். வேட பாருங்க, இவனை அல்ல, இவனை அல்ல, இவனை புறக்கணித்து இல்ல. ஆனா 8வது ஒருத்தன் இருக்கிறான். யார் அவன்? தாவீது. ஆனா அதை கர்த்தர் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாரு. சாமுவேலுக்கு தெரியாது, குடும்பம் அதை மறைச்சிருச்சு. அப்புறம் சாமுவேல் கேட்கிறான், இவ்வளவுதானா உன் பிள்ளைகள்னு கேட்கும்போது அப்புறம் தான் சொல்றாங்க, இன்னொருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். 7 வாட்டசாட்டமாய் இருக்கக்கூடிய சகோதரர்களை அல்ல, குடும்பத்தினால் முன்னிறுத்தப்பட்ட சகோதரர்களை அல்ல, ஆமென், தகுதியுடைய சகோதரர்களை அல்ல, ஒரு ராஜாவா இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டது புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தால் ஆமென் மறக்கப்பட்டு, அல்லனா வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட தாவீதைத்தான் கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு தன்னை தேவனாய் அறிமுகப்படுத்தினார், ஈசாக்குக்கு தன்னை தேவனாய் அறிமுகப்படுத்தினார், யாக்கோபுக்கு தன்னை தேவனாய் அறிமுகப்படுத்தினார். ஆனா இந்த தாவீதை குறித்து சொல்லும்போது அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? நான் தாவீதின் குமாரன், நான் ஈசாயின் வேர் என்று சொல்லுகிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். If you are rejected from the family, the best thing is God's eyes are upon you. உங்கள் குடும்பத்தால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், உங்கள் குடும்பம் உங்களை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் உங்களைத்தான் மிகவும் முக்கியமானவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பாக்கியவான்களாய் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போலதான் தாய் இல்லாத நிலைமையில இருந்த ஒரு பிள்ளை இப்ப அன்பு யாரு மட்டும்தான்? தகப்பன் மட்டும்தான். ஆனா கூட பிறந்த அண்ணன்மார் 10 பேர், தம்பி ஒருத்தன். தம்பியை குறித்து பிரச்சனை இல்லை. ஆனா அண்ணன்மார் 10 பேருக்கும் யாரை பிடிக்கல? யோசேப்பை பிடிக்கல. வெரி குட். யாரை பிடிக்கல? யோசேப்பை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இவங்க அம்மா தான் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனாள். இவங்க அம்மா தான் இவங்க அப்பாவுக்கு ஃபேவரட் ஆனாள்.
அதே மாதிரி இவங்க அப்பாவுக்கு வந்து இவர் தான் ஃபேவரட் பிள்ளை. ஏன்னா இவரோட ஃபேவரட்டான மனைவிக்கு பிறந்த முதல் பிள்ளை, அதனால இவர் தான் ஃபேவரட்டான பிள்ளை. அதனால இவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, பல வர்ண அங்கியை தச்சு கொடுத்து, இப்போ ஒரு கோட் எடுத்து கொடுத்தா இவ்வளவு பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்கல்ல, அதை போடும்போதே குட்டி பிள்ளைங்களுக்கு கூட இப்போ கோட் வந்துருச்சு, போடும்போது சந்தோஷம். அப்ப யோசேப்புக்கு எதை கொடுத்துருக்காங்க, ஒரு ஜாக்கெட், ஒரு நல்ல கோட், ஒரு ரோப் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனா 10 அண்ணன்மாருக்கும் கோவம். ஏன்னா இவங்களே கூட பிறந்தவங்க கிடையாது. இவங்கள 2 பேர் கூட பிறந்தவன், 3 பேர் கூட பிறந்தவன், 4 பேர் கூட பிறந்தவன், எல்லாம் தனித்தனி தாய்மாருக்கு பிறந்து இதெல்லாம் ஒண்ணா ஒரு கூட்டமா ஆடு மேய்ச்சிட்டு என்ன பண்ணுது, அலையுது. இந்த 10 அண்ணன்மாருக்கு 11வது தம்பியை தூக்கி என்னவா போட்டாச்சு, சூப்பர்வைசரா போட்டாச்சு. அவன் ஆனா அனுபவித்த நிந்தைகளும் பாடுகளும் கொஞ்சம் அல்ல. அவங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று கூட வாக்குத்தத்த ஆராதனையில தான் செய்தியா கொடுத்தேன். தகப்பன் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தான், அதை பிள்ளைகள் என்ன செய்தார்கள், உரிந்து கொண்டார்கள். அவன் அடிமையா விற்க போறாங்கன்னு தெரிஞ்சு வீட்டுல இருந்து மாற்று துணி என்ன செய்யல, கொண்டு வரல. ஒரு ட்ரெஸ்ஸை உறிஞ்சா இஸ்மவேலர் கையில அவன் விற்று போடும்போது அவன் எந்த ட்ரெஸ்ஸோட போயிருப்பான்னு நினைக்கிறீங்க, உள்ளாடையோட தான் போயிருக்கணும். அவமான வஸ்திரம். தகப்பன் கொடுத்தது பலவர்ண வஸ்திரம், ஆனால் சகோதரர்கள் கொடுத்தது இருக்கிறதையும் புடுங்கிட்டு அவமான வஸ்திரம். தகப்பன் கொடுத்த வஸ்திரத்துல ரத்தத்தை தோச்சு ஒரு ரத்த சாட்சியை போல சாட்சியை உண்டாக்கிட்டு ஒரு பொய் வஸ்திரத்தை கொடுத்துட்டாங்க. அங்க வீட்டுக்கு போய் அடிமையாக வாங்கப்படுகிறான். அந்த வீட்டுல என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும், அடிமையின் வஸ்திரம். அந்த வஸ்திரம் திடீர்னு ஒரு நாள் உரியப்பட்டு சாட்சியின் வஸ்திரமா மாறுது. அந்த சாட்சியின் வஸ்திரத்திலையும் அவன் போகும்போது அவன் அவமானத்தோட தான் சிறைச்சாலைக்கு போயிருக்கணும். இப்ப அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுது. என்ன வஸ்திரம், சிறை கைதியின் வஸ்திரம். ஆனால் இந்த சிறை கைதியின் வஸ்திரத்தை 13 வருஷங்கள் கழித்து கர்த்தர் உரிந்து கொண்டு ஒரு ராஜ வஸ்திரத்தை கொடுத்தாரு. நான் சொல்றேன் again, if you are foolish in the sight of other people, if you are strengthless, if you are weak in other people's sights, you are blessed because God has chosen you. மற்றவருடைய பார்வையில் உங்களை பார்த்த ஒரு பைத்தியக்காரனா தெரியுதுன்னா, மற்றவருடைய பார்வையில் உங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு பலவீனனா தெரியுதுன்னா, மற்றவருடைய பார்வையில் உங்களை குறித்து சொல்லும் போதே சிலர் பேரை போட்டு சொல்லும் போதே அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு என்னமா இருக்கு, அவனெல்லாம் ஒரு ஆள் நினைக்கிறீங்களேன்னு சொன்னா பரலோகம் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவதற்கு ஆசையாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துல நீங்க தான் அற்பமாய் நடத்தப்படுவீர்கள் என்றால் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு காலம் உண்டு. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 13 வருஷங்கள், 6 வருஷம் சிறை, 6 வருஷம் அடிமைத்தனத்தின் வஸ்திரம், 7 வருஷம் சிறைச்சாலையின் வஸ்திரம். ஆனா 13 வருஷங்கள் கையை பொத்தி வாயை பொத்தி கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உள்ளேயே வச்சு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. பக்கத்து சிறைக்கு எதிட்ட நான் ஒரு நாள் என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும்னா வாய மூடு, நீ எங்க கிடக்குற, அடிமைத்தனத்துல கிடக்குற. பக்கத்து அடிமைட்ட நான் ஒரு திட்டம் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் அப்படின்னு சொன்னா பைத்தியக்காரி மாதிரி பேசாத, நீ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிற, அடிமை வேலை பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. ஆனா விசுவாசத்தை உள்ள வைத்துக் கொண்டு யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, பெருமை பாராட்ட முடியாது, 4 பேர்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. தனக்கும் தேவனுக்கும் மட்டும்தான். அன்னை மாதிரி இருக்கானா செத்துட்டானான்னு தெரியாது, தகப்பன் இருக்கிறாரா செத்துட்டாரான்னு தெரியாது. அத்தனை வேதனைகளை வைத்துக் கொண்டு ஒரு அந்நிய தேசத்துல கிடந்த மகனுக்கு கர்த்தர் ஒரு நாள் தூக்கி எடுத்து எல்லார் மத்தியிலும் நிலைநிறுத்தி, எந்த கண்கள் அவனை கேவலமாய் ஈனமாய் நடத்தியதோ அதே கண்களுக்கு ராஜவஸ்திரத்தோடு காட்சி அளிக்க கர்த்தர் உயர்த்தினது உண்மையானால் அவர் தெரிந்து கொள்ளுகிறது ஞானிகளை அல்ல, அவர் தெரிந்து கொள்கிறது பலமுள்ளவர்களை அல்ல, அவர் தெரிந்து கொண்டது ஏற்கனவே பிரபுக்களை அல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. அந்த வசனத்தை வாசித்து நம்ம உள்ள போகலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 இருந்து 29 வரைக்கும் எல்லாரும் வாசிக்க போறோம். இதை வாசிக்கும் போது ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்த்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி எப்படி இருந்துச்சு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி எப்படி இருந்துச்சு, கர்த்தரை ஆராதிக்க முன்னாடி நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து வாசிக்கலாம். எப்படி எனில் சகோதரரே, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய ஞானிகள் வெளியே இருக்கிறாங்க, நிறைய ஞானிகள் குடும்பத்தில் இருக்காங்க, நிறைய ஞானிகள் கூட பிறந்தவன் இருக்கிறாங்க. அந்த ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி நம்மை போன்ற பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பலம் உள்ளவைகளை சொல்லுங்க பார்க்கலாம். பண பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, அந்தஸ்தின் பலம் இருக்கிறது, அவன் பலவித பலம் இருக்கிறது. ஆனா நமக்கு அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி. உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்னையா சந்தேகம்? 29ஆம் வசனத்துல சொல்றது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக தன்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் அப்படி செய்தாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் தான் நான் திரும்ப சொல்றேன். ஒரு பெரிய கம்பெனி போர்டு போட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படி போட்டு கீழே தகுதிகள் போட்டு, பைத்தியம், பலமில்லாதவன், அற்பமானவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், எளியவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், எதை கொடுத்தாலும் புரியாது, எதை கொடுத்தாலும் என்ன செய்யணும்னு தெரியாது, அப்படிப்பட்டவங்கெல்லாம் வேலைக்கு வாங்கன்னு சொல்லி போட்டா நம்மளே இந்த வேலைக்கு என்ன செய்ய மாட்டோம். இது என்ன பைத்தியக்கார கம்பெனியா இருக்குமோ நாமே ஒரு முடிவு கட்டுவோம். ஆனா தேவனுடைய ராஜ்யமும் மக்களுடைய பார்வையில பைத்தியக்கார கம்பெனியை போலத்தான் தெரியலாம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல அவர் கூப்பிடுறதை எப்படித்தான் கூப்பிடுறாருன்னா, எனக்கு ஞானி என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். எனக்கு பலம் உள்ளவன் வேண்டாம். எனக்கு யாரு வேண்டாம், எல்லாம் இருக்குன்னு சொல்றவன் வேண்டாம். எனக்கு தேவை யாரு தேவைன்னா, பைத்தியமா எண்ணப்படுகிறவர்கள் தேவை, எனக்கு பலவீனமானவர்கள் தேவை, எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிற தேவை. அவனை கூப்பிட்டு, அவனுக்கு இந்த உலகத்தின் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஏன் ஞானத்தை கொடுத்து, ஏன் பலத்தை கொடுத்து, என்கிட்ட இருந்து எல்லா ப்ரொவிஷனையும் கொடுத்து அவனை நான் அழகு பார்ப்பேன், அவனை நான் பயன்படுத்துவேன். உலகத்தை அசைக்க கூடிய ஒரு பாத்திரங்களாய் நம்ம கர்த்தர் நடத்துவான். இன்னைக்கு யாரை பெருமைப்படுத்த, யாரை பெருமையா சொல்ல முடியும்? கர்த்தரை மட்டும்தான். 29ஆம் வசனத்துல, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் அப்படி செய்தார். மனாசேயின் குடும்பம் எளிய குடும்பம். ஆண்டவர் கிதியோனை கூப்பிடுறாரு, நீ போய் இந்த மீதியானுடைய கைக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, மனாசேயில என் குடும்பம் சின்ன குடும்பம். மனாசேயே ஒரு சின்ன குடும்பம் தான். மனாசேல என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். அந்த குடும்பத்துல நான் யாரு? கடைக்குட்டி. கடைக்குட்டிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கடைக்குட்டிகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ரொம்ப இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அதுக்காண்டி முதல்ல பிறந்தவங்களும் ஒன்றும் சோடைகள் இல்லை. நீங்க முதல்ல பிறந்தாலும் பரவாயில்ல, நீங்க இடையில பிறந்தாலும் பரவாயில்ல, நீங்க கடையில பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனா கடைசி பிறந்தவங்க மேல ரொம்ப ஒரு கண் இருக்கு. ஏன் தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாள் உதவி செய்ய போறது யாருதான்? ஏன்னா எல்லாம் காலேஜுக்கு போயிரும், அங்க போயிரும், இங்க போயிரும், கூடவே நின்று தொண்டு வேலை பார்க்கறதெல்லாம் யாரு தான் பாப்பா? கடைசி தான். அல்லேலூயா. முதல்ல பிறந்ததும் பாவம், அத்தனை பொறுப்பு யார் தலையில தான் வந்து விழும்? அது மேலதான் வந்து விழும். இங்கே சிம்சோன் கிதியோன் சொல்றான், 12 கோத்திரத்திலையும் ரொம்ப சின்ன கோத்திரம் எங்க கோத்திரம் மனாசே. மனாசேலையும் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் என் குடும்பம். இந்த சின்ன குடும்பத்துல நான் எத்தனாவதா பிறந்திருக்கேன்? கடைசி. ஆனா கர்த்தர் அவனை பார்த்து, நீ கடைசி, நீ சின்னவன், நீ எளியவன் சொல்லல. அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. சொல்லுங்க, பராக்கிரமசாலியே. இப்ப இந்த வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. அவன் ஏன் பராக்கிரமசாலி தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால தான் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அவனை கொண்டு கர்த்தர் ரட்சித்தான். அப்போ அப்படி நியாயாதிபதிகளுக்குள்ள போகலாம். உங்களோட நான் துரிதமா பகிர்ந்து கொள்வேன். ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் வெரி ஃபாஸ்ட். கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம தியானிச்சுக்கலாம். 8 காரியங்கள் நான் சொல்றேன். இதெல்லாம் கர்த்தர் அற்பமா எண்ணப்பட்டவைகளை கர்த்தர் பயன்படுத்தினார். அதுதான் நான் சொன்னேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல தேவன் பயன்படுத்திய பலவீனமான பாத்திரங்கள், தேவன் பயன்படுத்திய பலவீனமான பாத்திரங்கள். கர்த்தர் முதல்ல ஒரு மனுஷனை பயன்படுத்துறாரு, அவனுடைய இடது கையை பயன்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எதை பயன்படுத்தினாரு? நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு எடுத்து உங்கள்கிட்ட வெளியே காட்டுகிறதெல்லாம் ரொம்ப பலவீனமான காரியங்கள் தான் எடுத்து நான் காட்ட போறேன். இதை வச்சுலாம் ஒரு காரியம் நடக்குமான்னு சொல்லக்கூடிய காரியங்களை எடுத்து காட்ட போறேன். முதல் காரியம், இடது கையை எடுத்து காட்டினார், இடது கையை எடுத்து பயன்படுத்தினார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உடனே ஏகு தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் கடைசி கோத்திரத்திலே ஒருவனை எழும்ப பண்ணுகிறார். கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணுகிறார். இவனை குறித்து சொல்லும் போது இவனுக்கு இவன் என்ன ஹேண்டட்? லெஃப்ட் ஹேண்டட், இடது கை. அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி வாசிக்கலாம். அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் இருந்தான். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லலாம். இவனுக்கு என்ன கை பழக்கம்? இடது கை பழக்கம். சும்மா ஒரு ரேஷியோக்காக கேட்கிறேன்னு. இங்க யாராவது லெஃப்ட் ஹேண்டட் இருக்கீங்களா? இடது கைட்டு தான் எழுதுவேன், இடது கைட்டு தான் நான் சாப்பிடுவேன்,
லெஃப்ட் ஹேண்டட் யாராவது இங்க ஒருத்தராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்ல. வலது கைக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுனா பட்டாதான் யார் கூட வருவா? இடது கை வரும். சோ ரேஷியோல நல்லா பார்த்தாலே இடது கை என்பது ரொம்ப கம்மி. சில காரியங்கள் சொல்றேன் பாருங்க. இடது கை என்பது முதன்மையானதல்ல. இடது கை என்பது முதன்மையானதல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய இடது பக்கத்துல உட்கார விரும்புறாரா? வலது பார்சத்துல இருக்க விரும்புறாரா? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எங்க இருக்க விரும்புறாரு? வலது பார்சத்து. தாவீது சொல்ற கர்த்தர் எங்க எங்க வைக்கிறேன்? என் இடது பார்சத்தில் சொல்றேன். என்ன எங்க வைக்கிறாரு? ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமாய் கருதப்படுற ஒரு இடம் என்னன்னா வலது கை. ஆமென். ஒரு அரசியல்வாதி கூட தனக்கு ஒரு சில அடியாட்களை வச்சிருப்பான், சில அட்வொகேட்டை வச்சிருப்பான், சில ஆடிட்டரை வச்சிருப்பான், சில லீகல் கவுன்சிலர்ஸ் வச்சிருப்பான். அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இவர் தான் அவருக்கு யாரா இருக்கிறாரு? வலது கை, ரைட் ஹேண்டர் சொல்லுவாரு. அப்ப வலது கை தான் உலகத்துல பெருமையாக பேசப்படுது. அதிகமான பேருக்கு, ரொம்ப அதிகமான பேருக்கு என்ன பழக்கம் தான் இருக்குது? வலது கை பழக்கம். அப்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எது கிடையாது? இடது கை கிடையாது. அடுத்த தொடக்கூடாதவைகளுக்கு தான் நம்ம எந்த கையை பயன்படுத்துவோம்? எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ நீங்க வெளியே போறீங்க, பக்கத்துல கோழிக்கடை ஒன்று இருக்குது, அடிக்கடி காக்கா அங்கிருந்து கொண்டு வந்து எதை போட்டுருங்க? கிரவுண்ட்ல எதையாவது சாப்பிட்டு மீதியை கொண்டு வந்து போட்டுரும். நீங்க போய் ஆசையா உங்க வலது கிட்ட அப்படியே எடுத்து அப்படி கொண்டு போவீங்களா? அதை பிடிக்கிறதே இப்படிதான் கொண்டு போவோம். அப்படியே எடுத்து கொண்டு போட்டு நேர வலது கையில டேப்பை திறந்து கலவும். அப்ப தொடக்கூடாதவைகளுக்கு நம்ம பயன்படுத்துறது இதுதான், இடது கை. கனத்துக்குரியது எது கிடையாது? இடது கை. ஒரு பெரிய ஆளை பாக்குறீங்க, ஐயா பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை கொடுத்தீங்கன்னா உடனே அவங்க மரியாதை காலி. அவ்வளவுதான். ஹூ ஆர் யூன்றுவாங்க. என்ன உனக்கு ஒரு நல்ல பழக்கத்தை உங்க அப்பா அம்மா கத்துக் கொடுக்கலையா? அப்ப எதைத்தான் கொடுக்கணும்? வலது கை. வலது கை என்பது முக்கியத்துக்குரியது, தொடக்கூடியவைகள், கனத்துக்குரியவைகள். இது எல்லாத்துக்குமே எந்த கை தான் பயன்படுத்துறோம்? ஆனா 18 வருஷம் இஸ்ரவேலுடைய மொத்த குடும்பமும் அடிமைத்தனத்துல கிடக்குது. கர்த்தர் ஒரு மனுஷனை செலக்ட் பண்றாரு. அந்த மனுஷன் என்ன கை உள்ளவனா? இடது கை பழக்கம் உள்ளது. ஏன் அதை எழுதணும்? அத்தனை என்னோட கேள்வி. அதை சும்மா போட்டிருக்கலாம், அதை ஏன் எழுதணும்? அதானே why it is recorded. அவன் இடது கையா இருக்கான், வலது கையா இருந்துட்டு போறான், எதுக்கு அது பைபிள்ல சொல்லணும்? ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா, இடது கை பழக்கம் உள்ள ஒரு மனிதனை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். சாதாரண வெற்றி இல்ல, 80 வருஷம் வெற்றி கொடுத்தார். எத்தனை வருஷம் வெற்றி கொடுத்தாரோ? 80 வருஷம் வெற்றி. அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் இருந்தான். அதனால அவன் கத்திய மாட்டினா எங்க மாட்டுவானா? இடது பக்கத்துல மாட்ட மாட்டான். மாட்டினா எங்க மாட்டுவான்? வலது பக்கத்துல. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, தெரியும். ஏகோத்து இருபுறமும் கருக்குள்ள ஒரு முழ நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே உள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்குது. பட் எங்க வச்சிருக்கிறான்? வலது பக்கத்துல. காரணம், இடக்கை பழக்கம் உள்ளவனா இருக்கிறதுனால அவன் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பீட்ல வரணும் இல்லையா? அதனால வச்சிருக்கிறான். இந்த மனுஷனை எப்படி முதன்மையாய் கருதப்படக்கூடாத காரியம், தொடக்கூடாதவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய காரியம், கனத்துக்குரியதில்லை, இப்படி நிறைய ஆராய்ச்சி பண்ண சொல்லிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனை ஆமென் எக்லோன் இடத்துல அனுப்புகிறான். எக்லோன் ஸ்தூலித்த மனுஷன். ஸ்தூலித்த மனுஷன்னா ஃபேட்டி மேன். சில ஆட்கள் ரொம்ப பெரிய தொப்பை போட்டு பயங்கரமா நடக்கவே முடியாம நடப்பாங்களா, அவன் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா மோவாபுக்கு ராஜாவா இருக்கிறான். அந்த எக்லோனை பாக்குறான், அவனை பார்த்து பேசுறான். ஆஃபரிங் கொடுக்க மாதிரி போயிட்டு, கப்பம் கட்டுற மாதிரி போயிட்டு, உள்ள போய் வரி செலுத்துற மாதிரி செலுத்திட்டு, ராஜா வாழ்க, தனியா ஒரு மேட்ரு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டான். உடனே தனியா ஒரு மேட்ருன்னு இவன் நினைச்சிருக்கான், இவனுக்கு எதுவும் புதுசா எதுவும் நம்மளை கொண்டு வந்திருக்கான்னு நினைச்சிட்டு உள்ளவான்னு சொல்லி கூட்டு போயிட்டான். அப்பவே ஒரு ஏசி ரூம் உண்டு, குளிர்ச்சியான ரூம், ஆனா அது இயற்கையான ஏசி. உள்ள கூட்டு போறான். உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு தேவ வாக்கு உண்டு. என்ன சொல்கிறான்? ஒரு தேவ வாக்கு. உள்ள போனா கதவை போட்டுனா, இடது கையிலிருந்து வலது பக்கத்திலிருந்து கத்தியை எடுத்து ஒரு சொருகு சொருகுனா, இங்க சொருகுன்னு பின்னாடி வந்துட்டு உள்ள இருந்து திருப்பி வெளியே எடுக்க முடியல, அப்படியே பின்வாசல் வழியா ஜன்னல் வழியா ஏறி குச்சி போய் எக்காலத்தை ஊதுனா, ஜனங்கள் எல்லாம் வர்றாங்க. அதற்கு பிறகு விடுதலை கிடைத்தது. வாசிக்கிறோம் 30ஆம் வருஷத்துல. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் எத்தனை வருஷம் அமைதியா இருந்ததா? 80 வருஷம். 80 வருஷம் அமைதியா இருக்கிறதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? ஒரு இடது கையை பயன்படுத்தினார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம முதன்மையான இடத்தில் வைக்கப்படாமல் இருக்கலாம். சில மட்டமான காரியங்களுக்கு மட்டும் நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். கனத்துக்குரியவைகளை நம்மை நிராகரித்துக் கொண்டிருக்கலாம். கவலைப்படவே வேண்டாம். அந்த இடது கைக்கு கர்த்தர் அன்னைக்கு ஒரு கனத்தை கொடுத்தார் என்று சொன்னால், இடது கையை போல சில அற்பமான காரியத்துக்கு மட்டும் தான் உங்களை பயன்படுத்துறாங்கன்னா தைரியமா சொல்லுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு, இவன் மூலமா கர்த்தர் கொடுத்ததான் இருக்கிறதுலயே பெரிய ரட்சிப்பு. அப்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுமா. இரண்டாவது, தார்க்கம்பை வைத்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இங்கே ஒரு நியாயாதிபதி எழுப்புகிறான். அவனுக்கு பேர் சம்ஹார். இந்த சம்ஹார்
எதை கொண்டு இவனுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார்? வாசிக்கலாமா? 31 வசனத்தை வாசிங்க. அவனுக்கு பிற்பாடு ஏகுத்துக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். ஆனாத்தின் குமாரனாகிய சம்ஹார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை இவன் எத்தனை பேரை ஜெயிக்கிறான்? 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் ஒரு தாற்றுக்கோலால். அப்பப்ப ஒடிஞ்சு புது தாற்றுக்கோல் கூட கிடையாது, ஒரு தாற்றுக்கோல். தாற்றுக்கோல்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக்ஸ்கோட் ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு. ஆக்ஸ்கோட் அப்படின்னா என்னமோன்னு பெருசா நினைச்சிட வேண்டாம். நம்ம ஊர்ல மாடு பத்துறதுக்கு வச்சிருக்கிற கம்பு, அதை சுத்த பாசையில நம்ம திருநெல்வேலி பாஷையில சொல்லணும்னா தார்கம்பு. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் கேட்கிறேன், தார்கம்பு இவ்வளவு அகலம் இருக்குமா? தார்கம்பு இவ்வளவு அகலம் இருக்குமாமா? ஏன்னா 600 பேர்ல கொல்லணும்னா சாதாரண கம்பால முடியாது. இவ்வளவு அகலம் இருக்குமா? தார்கம்பு இருக்காது. சரி, ஒரு இவ்வளவு நீளம் இருக்குமா? இருக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? இருக்காது. எவ்வளவு அகலம் இருக்கும்? வாத்தியார் நம்மளை அடிக்கிறதுக்கு வாங்குறதே பொதுவாக எந்த கம்பு தான் வாங்கிட்டு வராங்க, என்ன நுனியில இருக்கிற ஆணியை மட்டும் பிடுங்கிடுவாங்க, மீதி எல்லாம் அங்கதான் பத்திரமா இருக்கும். நாங்கெல்லாம் அதுல நல்லாவே வாங்கியிருக்கோம். அப்போ இந்த தார்கம்பு எவ்வளவு நீளம் இருக்கும்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நீளம்பா இருக்கும்? எவ்வளவு நீளம் இருக்கும், அவ்வளவுதான். எவ்வளவு அகலம் இருக்கும்? எவ்வளவு அகலம் இருக்கும்? சின்னதா இருக்கும். சரியா? இது எது பத்திரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது? மாடு பத்திரக்காக யூஸ் பண்ணக்கூடியது. பழைய காலங்களில் இப்போ இருக்கிற தார்கம்போட கொஞ்சம் பெருசு. நான் ஆக்ஸ்கோடோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தேன். ஆக்ஸ்கோடு இதோட கொஞ்சம் அகலம், நுனியில ஒரு சின்ன கொக்கி இருக்கும். அது இந்த மாட்டை விரட்டி பயன்படுத்துறதுக்காக, அதை விரட்டி அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கம்பு. இப்போ இவர் செய்யக்கூடியது யுத்தம். யாரு? சம்ஹார் செய்யக்கூடியது யுத்தம். யுத்தத்திற்கு தேவையான உண்மையான ஒரு ஆயுதம் எது கிடையாது? தார்கம்பு கிடையாது. ஐயா, மிலிட்டரியில எல்லாரும் வராங்க, நீங்க சைனாக்கு எதிராவோ பாகிஸ்தானுக்கு எதிராக பயங்கரமா போர் நடக்குன்னு சொல்லுமே, அப்படி வர வேண்டாம் சொல்றேன்னா. சரியா? ஒரு போர் நடக்குன்னு சொல்லுமே, எல்லாரும் கையில இப்ப எதை வச்சிருப்பாங்க? பயங்கரமான மெஷின் கன். அப்புறம் அங்க ஒருத்தர் உட்காந்து எதை ஆப்ரேட் பண்ணுவாரு? டேங்க் ஆப்ரேட் பண்ணுவாரு, ஒருத்தர் மிசைல் ஆப்ரேட் பண்ணுவாரு, ஒருத்தர் ப்ரோக்ராமேட்டிக்கா நிறைய காரியத்தை பண்ணுவாரு. இதுல ஒருத்தர் மட்டும் தார்கம்பு தூக்கி அப்படியே சுத்திக்கிட்டு நான் வந்தையா அப்படின்னு சொன்னா அவங்களை எப்படி பார்ப்பாங்க? முதல்ல வாஸ்த வசனம் மாதிரி தான், இவனுக்கு ஞானமே இல்லையா, பைத்தியக்காரனான்னு பார்ப்பாங்க. ஆனா தார்கம்பை வச்சு ஒருத்தனை அடிச்சு கொள்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. தார்கம்பை வச்சு அடிச்சு கொள்ளணும் எவ்வளவு பெரிய வேலை நடக்கணும். ஆனா இந்த மனுஷன் கையில கர்த்தர் கொடுத்தது சாதாரணமான ஒரு ஆயுதம். நான் இப்படிதான் நினைச்சேன், யுத்தத்திற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுதம் அல்ல, யுத்தத்திற்காகவே தயாரிக்கப்பட்ட ஓர் ஆயுதம் இல்ல. கவனிக்கலாம். ஆனால் 600 பேரை கொல்வதற்கு வலிமை இல்லாத ஒரு ஆயுதத்தை கர்த்தர் பயன்படுத்தினார்னு சொன்னா, உங்களையும் என்னையும் பயன்படுத்தி எவ்வளோ பெரிய ரட்சிப்பையும் கொடுக்க நம் கர்த்தரால முடியும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அற்பமாய் நினைக்கப்படலாம். யுத்தத்திற்காக பழக்க வைக்கப்பட்டவர்கள் நாங்கள் அல்ல. யுத்தத்தின் அனுபவங்கள் எங்களுக்கு கிடையாது. பிசாசோட மோதி பழக்கம் இல்ல, சத்ருவின் சேனையோட மோதி பழக்கம் இல்ல. என் குடும்பத்திலே நான் அப்படி பயிற்றுவிக்கப்படல. கோபம் கூட வராது, எதிர்த்து பேசக்கூட தெரியாது. ஆனால் நம்மை கொண்டு கர்த்தர் சத்ருவின் சேனையை அழிக்க வேண்டுமானால், அன்றைக்கு சம்ஹாரை கொண்டு 600 பேரை ஒரு தார்கம்பினால் அழிச்ச தேவன் இன்றைக்கு நம்மை பயன்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எதை கொண்டு அடிச்சுட்டானா? நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல அப்படி ஆச்சரியமான காரியம். இன்னொன்னு பார்க்கலாம், பெண்ணை கண்டு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளைங்க எல்லாம் டாமினேஷன் தான். எப்படிதான் டாமினேஷன்? இங்கே பாருங்க, யார் அதிகமா இருக்கா? பக்கத்துல எல்லா இடங்களிலும் நிறைந்து வெளிவது யார் தான்? பெண்கள் தான். கல்வி கொடுக்கப்படாத வரைக்கும் பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாரால் டக்கர் அம்மையாருக்காக ஸ்தோத்திரம். ஐடாஸ் கடர் போன்றவர்களுக்காக, ஜான் டக்கர் போன்றவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் மூலமாய்த்தான் நம்முடைய தேசத்துல பெண்களுக்கு நல்ல கல்வியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் பெண்களுக்கு நம்முடைய சமூகத்துல என்ன கிடையாது? மரியாதை கிடையாது, அடையாளம் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. பெண்கள் எங்க நிக்கணும் அப்படின்னா, சாராள் சொல்லி கொடுக்குறா பாருங்க, உன் மனைவியாகிய சாராள் இப்பொழுது நகைத்தாள்னு சொல்லும் போது அவ டக்குன்னு எங்க போய் நிக்கிறா? கதவுக்கு பின்னாடி. ஏன்னா அவ நிக்க வேண்டிய இடம் இதுதான். இப்போ இல்ல, அப்ப பெண்கள்னால எங்கதான் இருப்பாங்க? நான் அது சரின்னு சொல்லவே இல்லை. அந்த காலத்துல என்ன நடக்குன்றத சொல்றேன். பெண்கள் இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க, ஆண்களை விட நல்லா படிக்கிறாங்க, பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறாங்க, ஃபிளைட் டிரைவ் பண்றாங்க, பைலட்டா இருக்கிறாங்க, நிறைய காரியங்களை செய்றாங்க. சந்தோஷம். ஆனாலும் ஆணுக்கு பிறகுதான் பெண்ணை கர்த்தர் படைத்தார். ஓகே, அந்த டாபிக்ல நான் போக வேண்டாம். ஆனா என்ன மேட்டர்னு சொன்னா, பெண்கள் இது எழுதப்பட்ட காலத்துல பாருங்க, அவர்களுக்கு என்று பெரிய அடையாளம் கிடையாது, அவர்களுக்கு என்று பெரிய அங்கீகாரம் கிடையாது, அவர்களை யாரும் பயன்படுத்த விரும்புவதும் இல்லை. ஆனால் 2 பேரை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்க. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனுஷி, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப விரும்பி பெயரிடக்கூடிய ஒரு நல்ல பெயர். என்ன பெயர் சொன்னா தெபோரா.
நம்முடைய சபையினுடைய பெண்கள் ஐக்கியத்துக்கு கூட என்ன பேர் தான்? தெபோராள் பெண்கள் ஐக்கியம். ஏன்? அவ தான் எழும்பி பிரகாசித்தாள், அதனால தெபோராள் பெண்கள் ஐக்கியம். நம்முடைய ஐக்கியத்தினுடைய அந்த கோட் வேர்டே அதுதான். ஆமென். தெபோராள் பெண்கள் ஐக்கியம், எழும்பி பிரகாசி. ரைட். இங்க வாசிங்க. அக்காலத்திலே அக்காலங்களில் லபிதோத்தின் மனைவியாகிய லபிதோத்தின் மனைவியாகிய, இவள் ஒரு திருமணமானவள். லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணிடத்துல வந்து ஜெபிக்க வந்திருக்காங்களா சொன்ன வந்திருக்காங்க. அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் அங்க ஒரு பேரிச்ச மரம் இருக்கு. அந்த பேரிச்ச மரத்துக்கே பேர் என்ன பேர் தான்? தெபோராளின் பேரிச்ச மரத்துக்கு கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அக்காலத்திலே இவள் ஒரு நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு இனமாய் இருக்கப்பட்ட பெண்களுக்குள்ள இருந்து கர்த்தர் எழுப்பின ஒரு பெரிய தீர்க்கதரிசி. கரங்களை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல நிறைய பெண்கள் எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினதாக காட்டப்படவில்லை. ஆனால் தெபோராளையும் மிரியாமையும் இப்படி நிறைய பெண்களையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா இங்க பாக்குற இந்த தெபோராள் ஒரு சாதாரண ஒரு பெண்களாக கருதப்பட்ட இடத்துல ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி அவளிடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், குடும்பங்கள் வந்து நியாய விசாரணைக்கு போய் கவுன்சிலிங் கேட்டு ஆமென் கர்த்தர்களை பயன்படுத்தினார். அதே அதிகாரத்துல இன்னொரு பெண் இருக்கிறா பாருங்க. 21 வசனம் வாசிங்க. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் என்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறா. இப்ப கவனிக்கணும், 2 பெண்களை கர்த்தர் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். இன்னொரு பெண் இருக்கிறா, அவள் 9ஆம் அதிகாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். நியாயாதிபதிகள்ல கர்த்தர் மற்ற புஸ்தகங்களை காட்டிலும் அதிகமான பெண்களை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக 4ஆம் அதிகாரத்துல தெபோராளை கர்த்தர் பயன்படுத்தினார். அதே நியாயாதிபதி 4ஆம் அதிகாரத்துல யாகேலை கர்த்தர் பயன்படுத்தினார். 9ஆம் அதிகாரத்துல அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேரையும் கர்த்தர் பயன்படுத்தினார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பயன்படுத்தினார்னு சொன்னா, ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டும். அந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம், கானானியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். அப்பொழுது யாபின் என்கிற ராஜா ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய சேனாதிபதி ஒருத்தர் இருந்தா. அந்த சேனாதிபதியுடைய பெயர் சிசரா. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானிய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் பிரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். இவன் சாதாரணமான ஆள் இல்ல. இவனுக்கு எப்படி இருந்துச்சா? அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. எத்தனை ரதங்கள்? சிம்பிளா புரியுத மாதிரி சொல்றேன். இப்போ 900 இன்னோவா கார் இருந்தா அப்படி இருக்கும், அத மாதிரி வச்சுக்கோங்களேன். எத்தனை காரு? 900 இன்னோவா கார், ஃபார்ச்சுனர் கார் இருக்கிற மாதிரி எத்தனை இருப்பு ரதங்கள் இருந்துச்சா? 900 இருப்பு ரதங்கள். இந்த மனுஷனை முறியடித்தால் தான் கானானியர்கள் கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப விடுதலையாக்க முடியும். ஆனால் இதற்கு ஒருத்தரை உற்சாகப்படுத்தி இந்த தேசத்தை எழும்ப பண்ணதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க, எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க, கானானியற்ற அடிமையா கிடக்குறாங்க, கப்பம் கட்டுறாங்க. யாரை கொண்டு இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துவதுன்னு பார்த்தா அப்படியே கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது. ஒரு பெண்ணின் மேல் இந்த கண்கள் படுகிறது. அவளுக்கு பேர் தெபோராள். அந்த தெபோராளுக்குள்ள கர்த்தர் தீர்க்க தரிசன ஆவியை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை வைத்து ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஐயாமாரே, ஒரு நாளும் பெண்கள் தானே அப்படின்னு மட்டும் நினைச்சிடவே செய்யாதீங்க. இவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் மனசார ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது ஆண்களை மட்டும் நான் கேட்கிறேன். பெண்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படி விசுவாசிக்கிற ஆண்கள் மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எங்க மனசுல இருந்து வந்த அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவருடைய கண்கள் யார் மேல படுது? தெபோராள். இந்த தெபோராள் யுத்தத்துக்கு போகிறவள் அல்ல. இந்த தெபோராள் என்ன செய்கிறாள்னா, அவள் எழுப்பி விடுகிறாள். என்ன செய்யறா? எழுப்பி விடுறா, தைரியப்படுத்துறா. நம்ம எழுப்பி செய்வோம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை எழுப்புறா. எழுப்பும் போது அங்கே இஸ்ரவேல் படையில யார் முக்கியமான ஆளு? பாராக். அங்க பெண்ணை கர்த்தர் எழுப்பிடுறாரு. ஆனா இந்த ஐயா பாருங்க, நம்ம ஐயாமார்கள் சில ஐயாமார்கள் மாதிரிதான் இவன் இருப்பான் போல. இவன் என்னன்னு சொன்னா, நீ என் கூட வரலன்னா நான் எங்க போக மாட்டேன், யுத்தத்துக்கு போக மாட்டேன். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, பாஸ்டர் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டு நீ போமா கர்த்தர் பார்த்துட்டு வரேன்னு சொன்னா, ஜெபம் பண்ணதெல்லாம் சரி பாஸ்டர், நீங்களும் என் கூட வாங்க. இங்க தெபோராள் ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டா அவன் சொல்றான், நீங்க ஜெபம் பண்ணும் போது ஒரு ஆவி இறங்கி ஒரு அக்கினி இறங்கின போல சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா நீங்கள் என்ன செய்யணும்? வரணும். ஏக்கா நீங்க வந்தா தான் நான் என்ன பண்ணுவேங்கா, போவேங்கான்னு நிக்கிறான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஓகே சரிதான்,
ஆனா யுத்தத்துல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஆனா வெற்றியின் பெருமை ஒரு ஆணுக்கு போய் சேராது. யாருக்கு போய் சேரும்? ஒரு பெண்ணுக்கு. அப்ப இரண்டாவது ஒரு பெண் இங்க வர்றா. யார் வர்றா? அவள் பேர் தான் யாகேல். பார்த்தோம் இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்கம்மா. நாலாவது அதிகாரம். பின்பு ஏபேரின் மனைவியாக யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில வந்து, மெல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மெல்ல வந்து அவன் அண்டையில வந்து, இங்க யாரு? சிசரா உள்ள போய் எப்படி தூங்குனாரா? ஆயாசமா தூங்குனாரா. கொரட்டை வெளிவாசல் வரைக்கும் என்ன பண்ணிருக்கு? கேட்டிருக்கு. அதனால தான் முடிவு பண்ணிட்டா, இந்த பையில ஈஸியா எனக்கு என்ன செத்துடலாம், தூக்கிடலாம் நினைச்சிட்டு வெளியே போயிட்டு நீட்டா ஒரு கூடார ஆணி எடுத்துட்டு போய் நேரா போனா தூங்கிட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய உணர்கிட்ட ஜென்மம். அந்த நாட்டுக்கே சேனாதிபதியா இருந்திருப்பான் பாருங்களேன். போர்வையை மண்டை விட்டு இறக்குனாளா இறக்கலன்னு தெரியல. கிட்ட வந்தா இவ பால்லையும் என்னத்தை போட்டு கொடுத்தான்னு நம்மளுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு திறமை யாருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, இது தெபோரால் அல்ல, இது யாரு? யாகேல். கையை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நேக்கா முடிக்கிற திறமெல்லாம் யாருக்கு தான் இருக்குது? பெண்களுக்கு தான் இருக்குது. நாங்கெல்லாம் வெள்ளந்திகள், வாயில வரதெல்லாம் உளறிடுவோம், இருதயத்துல வரதெல்லாம் உளறிடுவோம். ஆனா பெண்களுக்கு தான் எந்த காரியத்தை எப்படி முடிக்கணும்னு உட்கார்ந்து படிக்கணும்னா யார்கிட்ட தான் கேட்கணும்? பக்கத்துல பார்த்து நம்ம எல்லாம் சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்லிருக்கல, விவரமான ஆட்கள் சொல்லுங்க. ராமே சொல்லுங்க. தண்ணியை கேட்டா அவன் எதை கொடுத்தாளா? பாலை கொடுத்தா. பாலுக்குள்ள போய் எது நல்லா பட்டையை போட்டு குடிச்சிட்டாலான்னு தெரியல. குடிச்ச உடனே என்ன வந்துருச்சு? ஏலக்காயும் பட்டையும் போட்டு குடிச்சு தூங்கி பாருங்க, சூப்பரா தூங்கலாம். போட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டான். தூங்குனவன் எப்படி தூங்குனானா? ஆயாசமா தூங்கி. இவன் நடந்து வர தெரியல, நெத்தில ஆணிய வைக்கும் போது கூட தெரியல. ஆனா நான் நம்புறேன், 3 அடி அடிக்கல, 2 அடி அடிக்கல, ஒற்றை அடியில போட்டு அடிச்சு உள்ள புதைச்சிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பலம் யாருக்கிட்ட தான் இருக்கு? யாகேல்கிட்டயா? எங்க கிட்டன்னு சொல்லுங்கம்மா. நீ பயப்படாதீங்க. இந்த சிசரா பிசாசானவனை தான் குறிக்குது. ஹல்லேலூயா. அதனால நம்ம எந்த ஆண்களையும் எப்படி செய்ய போறதில்லை. ஆனா நாட்டுல அப்படி நடக்க. அம்மிக்கல்ல தூக்கி போட்டு என்ன பண்ணிருந்தாள்வ? கொன்னே போட்டிருந்தாள்வல. இதெல்லாம் நடக்கு நாட்டுல. அதெல்லாம் சாதாரணமான இல்ல. கேரளால பாருங்க, ஜூஸ் கொடுத்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டா. ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு கூட்டு போயிட்டு என்ன கொடுத்தாச்சு? மாசாவுக்குள்ள அந்த பாட்டிலோட செல்ஃபி வேற எடுத்து போட்டிருக்கா. ஜூஸுக்குள்ள எதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு? இதெல்லாம் யார்கிட்ட தான் இருக்கு? ஐயாமாரே ஜாக்கிரதை. அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப இங்க யாரை கர்த்தர் பயன்படுத்துகிறாரு? ஒரு பெண்ணை கர்த்தர் பயன்படுத்துகிறார். விஷயம் அதுதான். அந்த நாட்கள் இவர்கள்லாம் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாங்க? ஒரு 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 ஒதுக்கப்பட்ட, இல்லை என்றால் பெண்கள், ஏமா நீ பொம்பளை உள்ள போ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த வார்த்தை இப்ப கூட இருக்கு சில வீட்டுல. பொம்பளை என்னத்த நீ பேசுவ, உள்ள போ. அப்படி யாராவது சொல்லாதீங்க. நீங்க ஓட்ட விடுறதுக்கு பாதி காரணமே இந்த அம்மாமனுடைய ஐடியாவை நீங்க கேட்காததுக்கு தான் காரணம். அல்லேலூயா. உட்கார்ந்து எந்த புருஷன் மனைவி கிட்ட உட்கார்ந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிறானோ அவன் விளங்குவான். அல்லேலூயா. மனைவியை பொருட்டா நினைக்காம வாசலுக்கு பின்னாடி போய் நில்லு, கதவுக்கு பின்னாடி சோத்த பொங்குனியா, குழம்ப வச்சியா, அத்தோட உன் வாயை நிப்பாட்டிக்குன்னு சொன்னா எங்கேயாவது போய் முட்டிட்டு நெத்தி உடஞ்சு வரும்போது, எம்மா நீ அன்னைக்கே சொன்னையம்மா, நான் கேட்காம போயிட்டேனம்மான்னு சொல்லி நீங்க தலைக்கு மேல யார் நாளு இப்ப எங்க போய் விழ வேண்டியிருக்கும்? காலுக்கு கீழே போய் விழ வேண்டியிருக்கும். அதனால அற்பமாய் நினைக்க கூடாதுன்றதுக்கு இங்க ஒரு உதாரணத்தை சொல்றாரு. பெண்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியத்தை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 53 வசனம். எதை கொண்டு கர்த்தர் சொல்றாரு செய்யறாரு பாருங்க. ஒரு ஸ்திரீ, இங்க யாருக்கு யுத்தம் நடக்குதுன்னு சொன்னா, இங்க வேற ஒரு கூட்டம், அபிமெலேக்குன்னு ஒருத்தன். இவன் உள்நாட்டு போர். இவனே எழும்பிட்டு, இன்னும் ஒரு ராஜாவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணல, சவுலேன்னு வரல, இவர் அதுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணியாச்சு, நான் தான் இஸ்ரவேலின் முதல் ராஜான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாச்சு. ஆண்டவரே நீ சொல்லல, அதுக்குள்ள இவரே சொல்லியாச்சு. இப்போ ஒரு கூட்டம் இவனுக்கு விரோதமா எழும்பிட்டு யுத்தம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்டாகிட்டு இருக்குது. இங்க பாருங்க 9ஆம் அதிகாரம் 53 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ, இவளுக்கு பேர் சொல்லப்படல, பின்னாடி எங்க ஆராய்ச்சி பண்ண கிடைக்காதுன்னு பார்க்கலாம். ஆனா இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை, நல்லா கவனிக்கணும், குளவியை தூக்கி போடல, குளவியில உடஞ்ச ஒரு பீஸ். குளவியை தூக்கி போடல, எதை தூக்கி போட்டா? குளவில உடஞ்ச ஒரு பீஸ், அம்மிக்கல்ல உடஞ்ச ஒரு பீஸ். இவ்வளவு பெருசா இவ்வளவு பெருசுன்னு நம்மளுக்கு தெரியல, பழைய காலத்து அம்மி பெருசா இருந்துச்சான்னு தெரியல. ஆனா வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை யார் மண்டையில தூக்கி போட்டா? அதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், சேட்டை மட்டும் ரொம்ப பண்ணிடவே கூடாது. அல்லேலூயா. எதை தூக்கி போட்டாமா? அம்மிக்கல்ல தூக்கி எங்க போட்டா? இது இந்த காலத்துல உள்ள பிரச்சனை இல்ல, அந்த காலத்துல. அதான் நேத்து பாஸ்டர் அழகா சொன்னாரு, சயின்ஸ்லாம் இப்ப வரல, முதல்ல எது வந்துருச்சான்? சயின்ஸ் வந்துருச்சான். அம்மிக்கல் போராட்டம்லாம் எப்ப வரல, இப்ப இல்ல, பழைய காலத்திலே வந்துருச்சான். ஒரு துண்டை தூக்கி அபிமெலேக்கின் மண்டையில் போட்டாள். சொல்லுங்க பார்க்கலாம். துண்டை தூக்கி மண்டையில் போட்டாள்.
துண்டை தூக்கி மண்டையில் போட்டால் அபிமெலேக்கின் மண்டை உடைந்து போனது. அது அவன் மண்டையை, நம்ம குறி வச்சு எப்படி வைப்போம் தெரியுங்களா, இங்க இருந்து அது எங்க போய் விழும். ஆனா லேடிஸ்க்கு தான் அந்த திறமை இருக்கு, கரெக்டா தூக்கி போட்டு சோழிய முடிச்சிட்டாங்க. பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, உங்க முகத்துல தெரியுது. எங்களை உயர்த்தி பேசுறீங்களா, எங்களை போட்டு நோஸ்கட் பண்றீங்களா பாஸ்டர்ன்ற மாதிரி நீங்க பாக்குற மாதிரி இருக்கு. நான் உங்களை உயர்த்தி தான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கட்டாயமா நான் நோஸ்கட் பண்ணவே இல்லை, உங்களை நான் உயர்த்தி பேசுறேன். என்ன சொல்றேன்னா, பெண்கள் மதிக்கப்படாத சில காலகட்டங்கள் இருந்தது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான். ஆனா அந்த காலகட்டங்களிலே ஒரு தேசத்தை தட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் தெபோராளை பயன்படுத்தினார். ஆமென். ஒரு மனுஷன் பெரிய 900 இருப்பு ரதங்கள் வைத்திருந்த மனுஷனுடைய நெற்றியில ஒரு சிரசில ஆணி அடித்து கொள்வதற்கு ஒரு ஸ்திரீயை கர்த்தர் பயன்படுத்தினார், யாகேல். ஆமென். இங்க பாக்குறோம், நாடே குழப்பத்தில் நிக்குது. இந்த சமாதானத்தை திரும்ப கொண்டதுக்கு ஒருத்த மட்டும் தான் தடையா இருக்கிறான். மண்டையில தூக்கி போட்டு ஒரு அம்மிக்கல் துண்டை தூக்கி போட்டு மண்டையை என்ன பண்ணிட்டா, உடைச்சிட்டா. தேசத்துல எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் நினைவு கூறுங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன், சொல்லுங்க யா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன், ஆமென், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகள், இழிவாய் எண்ணப்பட்டவைகள், அற்பமா எண்ணப்பட்டவைகள், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீன பாண்டம் என்று சொல்லப்படுகிற பெண்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த கர்த்தர் பயன்படுத்த ஒரு ஆச்சரியமான காரியம், இதே 2 சம்பவத்துல இருந்து நான் சொல்றேன். இங்க ஒரு பலவீனமான காரியத்தை பயன்படுத்துறாரு, உடைந்து போன எந்திர கல்லின் துண்டு. அடுத்த காரியம், 5வது காரியம், 4வது காரியம், உடைந்த எந்திர கல்லின் துண்டு. அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். இப்ப நல்லா கவனிக்கணும். அகைன் கம் பேக் டு தி சேம் வேர்ட். பெண்ணை குறித்தும் அதுல சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு பலவீனமான ஒரு பாத்திரமும் அதுல இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு உடைஞ்ச அம்மிக்கல்லை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? என்னம்மா இப்பெல்லாம் மிக்ஸி யாருக்கு பாச தெரியும், நீங்க அம்மின்றீங்க, எங்களுக்கு அம்மா மட்டும் தான் தெரியுன்றீங்களா? அம்மிக்கல் உடைஞ்சு போச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. குழவி உடைஞ்சு போச்சுன்னா அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா இப்போ எல்லாம் கிரைண்டர், இப்போ அதெல்லாமே இந்த டேபிள் டாப் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தெரியும். இப்போ அதுவும் மாவை அரைச்சே என்ன பண்ணிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. யார் வீட்லையுமே கிரைண்டரே கிடையாது, கடையில் போய் மாவே வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் பழைய காலத்தில் உள்ள குழவி பார்த்த பெரிய ஆட்கள் நல்லா தெரியும், குழவியோட அடிப்பகுதி இப்படி இருக்குமா இல்லை இப்படி இருக்குமா, இப்படி இருக்கும். ஏன், அது கரெக்டாக அரைச்சி எங்கே தள்ளும், வெளியே தள்ளும். அதை ஒரு ஆள் திருப்பி என்ன தள்ளுவார், உள்ள தள்ளுவார். சரியா? சரி, டாப் வந்து இப்படி இருக்குமா இல்லை நல்லா குமிழ் மாதிரி இருக்குமா? அது எப்படி இருக்கும், குமிழ் மாதிரி இருக்கும். ஏன், கீழே உள்ளது நல்ல வளைவா இருந்தா தான் அரைக்கிறது மென்மையாக இருக்க முடியும். மேலே உள்ளது மென்மையாக வளைவாக இருந்தா தான் அதுல பிடிச்சி என்ன செய்ய முடியும், ஆட்ட முடியும். இப்போ இது உடஞ்சு போயிட்டுனா ஒண்ணு கை பாதிக்கும், இல்லைன்னா உள்ள கிடக்கிற தானியம் பாதிக்கும். அப்போ உடஞ்ச உடஞ்ச குழவி துண்டையோ உடஞ்ச எந்திரக்கல்லுடைய துண்டையோ என்ன செய்ய முடியாது. ஆனா ஒரு நாட்டுக்கே குழப்பமா அபிமெலேக்கு இருக்கிறான். உள்நாட்டு பிரச்சனை அவ்வளவு பேருக்கு அடிதடி பிரச்சனை கூடிய அளவில் இருக்கு. நான் தான் ராஜான்னு கொந்தளிப்பு உண்டாக்கிட்டான். இப்ப இவனால நாட்டுல சமானத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி அனுபவித்து, நீ தான் அந்த மனுஷன், நீ மனம் திரும்ப, அப்படிலாம் கர்த்தர் போதிக்கல. ஒரு சின்ன உடஞ்சு போன அம்மி துண்டை வச்சு கர்த்தர் மேட்டரை முடிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் கையில எடுக்கிற பாத்திரங்கள் பாருங்களேன், அற்பமான பாத்திரங்கள், அதை கர்த்தர் கையில எடுத்து ஒரு பெரிய தேசத்துல சமாதானத்தையே கர்த்தர் கொடுத்துட்டார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உடஞ்சு போய் கிடந்தா கூட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் இந்த வார்த்தை கன்ஃபார்ம் பண்றார். if you are in a broken condition, you don't worry, God will use you. நீங்க உடைஞ்ச கண்டிஷன்ல இங்க வந்திருந்தா கூட கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எப்படி தெரியுமா, யோபுவுக்கு சரீரத்துல வியாதி, மனதுல வியாதி, குடும்பத்துல எல்லாத்தையும் இழந்தாச்சு. இப்ப யார் மட்டும்தான் இருக்கிறா, மனைவி மட்டும்தான் இருக்கா. இப்ப அவரை என்ன செய்யணும், ஆறுதல் படுத்தி தேற்றணும். ஆனா அவ என்ன சொல்றா, தேவனை தூஷித்துட்டு ஜீவனை விடும். இந்த சூழ்நிலைக்கு அடுத்த சில வசனங்களை படிப்பீங்க. யோபு ஒரு உடைந்த ஓட்டை எடுத்து தன்னை உட்கார்ந்து, அவனுக்கு ஆறுதலே எதுதான், இங்க சொறிவா, இங்க சொறிவா, இங்க சொறிவா, அங்க சொறிவா, யாற்றையும் ஆறுதல் இல்லை. அவனுக்கு வேதனை வரும்போதெல்லாம் சொறிவதுக்கு அவனுக்கு கிடைச்சது ஒரு உடைந்த ஓடுதான். நீங்க உடைந்த ஓட்டை போல ஒரு கண்டிஷன்ல வந்திருந்தா கூட கர்த்தர் கையில மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா போதும், உங்களை அற்புதமா பயன்படுத்துவார். ஆண்டவர் சொல்ற காரியம் தான், எங்க நீங்க இருக்கீங்கன்றதா முக்கியம், எங்க நீங்க யார் கையில இருக்கீங்கன்றதா முக்கியம். இந்த கீபோர்டு ஒரு நல்ல கீபோர்டே வாசிக்க தெரியாத ஒரு ஐயாட்ட, ஐயா வாசித்து பாருங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, எப்படி வாசிப்பாரு, சங் 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 சங்னு ஏதாவது 4 நிமிஷம் வாசித்து காட்டேன், சும்மா பிரஸ் பண்ணு, எப்படி வாசிப்பாரு, டங் 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 டங்னு எதையா பிரஸ் பண்ணுவாரு. ஆனா கீபோர்டு தெரிஞ்சவர் வாசித்தா எப்படி இருக்கும், வாசிங்க. ஆமென். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை, நான் இதற்கான பாத்திரம் அல்ல. சரி, என்ன காரணம், இது யார் கையில இருக்குதுன்றதுதான் காரணம்.
புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கூடார அணி எல்லா வீட்லயும் இருக்குமா இருக்காதா? ஆனா கூடார அணி யார் கையில இருந்த விஷயம்? யாகேல் கையில. நிறைய வீட்டுல கண்டிப்பா உடைஞ்சு போன குளவி துண்டுகள் கிடந்திருக்கலாம். ஆனா இங்க யார் கையிலயோ மாட்டிருக்கு. யாரு? அந்த ஒரு ஸ்திரீ. அவ கையில மாட்டினது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதுதான், நீ உடைஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, நீ மண்ணா வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ யார் கைக்கு வந்துரு? என் கைக்கு வந்துரு. என் கையில வந்துட்டேன்னா உன்னை நான் பயன்படுத்துற விதமே ஆச்சரியமா இருக்கும். எந்திர கல்லின் துண்டை எடுத்து மண்டையை உடைச்சா தேசத்துல என்ன உண்டாயிற்று? சமாதானம் உண்டாயிற்று. நிறைய காரியங்களை பார்க்கலாம். அதை நீங்க வீட்டுல போய் தியானிக்கலாம். சில காரியங்கள் சொல்ற, எழுதி மட்டும் வச்சுக்கோங்க, பிறகு நீங்க வீட்டுல தியானிங்க. கூடார ஆணி. கூடார ஆணி. ஒரு பெரிய பெரிய யுத்த வீரன் யாருன்னா சிசரா. ஒரு பெரிய சேனாதிபதி சிசரா. எடுத்து பாருங்களேன். 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல. இந்த வசனங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட அடையாளம் காட்டிட்டு போயிடுறேன். அப்புறம் வீட்டுல போய் உட்காந்து உங்க ஃபேமிலி பிரேயர்கள்ல உங்க தனி ஜபங்களை தியானிச்சு இதை போல என்னையும் நீங்க பயன்படுத்துங்கப்பான்னு நீங்க கேளுங்க. 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல். எல்லா வீட்லயும் என்ன இருக்குது? கூடார ஆணி இருக்குது. ஆனா இவா கையில அது ஆணி மாட்டினது ஸ்பெஷல். ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் எவ்வளவு பவர்ஃபுல்லா அடிச்சிருன்னு பாருங்க. இங்க அடிச்சது உருவி போய் தரையில. ஹல்லேலூயா. கூடார ஆணி கிட்டத்தட்ட இவ்வளவு வேற இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டென்ட் போடுறவங்களை பார்த்தீங்கன்னா மேல மட்டும் இப்படி ஹூக் மாதிரி இருக்கும். அது வந்து மேல இப்படி தலை வந்து இப்படி சாதாரண ஆணியை போல இருக்காது. அதில் அடிச்சு கூடாரங்கள் போடுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஆழமா இருக்கும். மாடு கட்டுற கூட சில விதமான ஆணிகளை பயன்படுத்துவாங்க. அடிச்சடியில் எங்க போயிட்டு? பூமிக்கு. இதெல்லாம் வச்சு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமான்னு பாக்குற காரியங்களை வச்சு கர்த்தர் அற்புதம் செய்யறார். வெற்றியை கொடுக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல மண்பானையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். எதை பயன்படுத்துறாரு? எழுதிக்கோங்க. மண்பானையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். மண்பானையை வச்சு ஒரு யுத்தத்துல வெற்றி கிடைக்குமா? மண்பானையை வச்சு கிடைக்கும். மண்பானையை உடைச்சா என்னப்பா நடக்கும்? மண்பானை தானே உடையும், வேற என்ன நடக்கும்? வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா. அதே 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எக்காலத்தை கொண்டு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். மண்பானையை உடைக்கிறார்கள். கிதியோனின் நாட்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 7:20 வாசிப்போம். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் தங்கள் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். நான் சொல்றேன், இந்த வெற்றி எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா யாருக்கே புரியாது. கிதியோனுக்கே புரியாது. அது என்னப்பா மண்பானையை உடைச்சு எப்படி நடந்துச்சு? அது எப்படி நீங்க எக்காலத்தை ஊத்தி நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நாங்க உடைச்சோம், நாங்க ஊதுனோம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொன்னோம். எதிரிகள் தங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க? வெட்டுண்டு மடிந்துட்டாங்க. வெற்றியை கொடுத்தது மகிமை யாருக்கு மட்டும்தான்? கர்த்தருக்கு மட்டும்தான். ஒரு மண்பானை கொண்டு ஒரு எக்காலத்தை கொண்டு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். 8வது காரியம், கழுதையின் தாடை எலும்பை கொண்டு கர்த்தர் 1000 பேரை சங்காரம் பண்ண உதவி செய்தார். வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார். யாரு? பெலிஸ்தருடைய சேனை குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்களா? செத்து கிடக்கிறார்கள். எதை கொண்டு? கழுதை தாடை என்னம்மா? தாடை எலும்பு என்ன வெங்கலத்துல செஞ்சிருப்பாங்கம்மா? கடிச்சு சாப்பிட்டா கூட உடைஞ்சிரும் சில எலும்பெல்லாம். இந்த கழுதையோட தாடை எலும்பை எடுத்து அதை வச்சு எத்தனை பேரை கொண்டிருக்கிறாங்க? நீங்க பெரிய நம்ம தண்டுவடை எலும்போ இல்ல பெரிய கால் எலும்போ லெக் பீஸ் கிடைச்சிருந்தா கூட நல்ல வாட்ட சட்டமா இருந்துக்கலாம். எந்த எலும்பு எடுத்திருக்கிறா? நீங்க கற்பனையில சில டைம் எப்படி வச்சிருந்திருப்பீங்க? தாடை எலும்பு எடுத்து. இல்ல தாடை எலும்பு எடுத்து. தாடை எலும்புனா இது இதுதான் தாடை எலும்பு. இந்த எலும்பு வச்சு எப்படி கொன்னாம்னு விளங்கல. உள்ள மாட்டிக்கிட்டு வச்சு குத்து குத்திட்டானு தெரியல. ஆனா இந்த எலும்பு எடுத்து எத்தனை பேரை கொண்டிருக்கிறான்? அவனை சொல்றான் பாருங்க, கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன். எதையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இடது கை பழக்கமுள்ள ஏகூத்தை கர்த்தர் பயன்படுத்தி 80 வருஷம் அமைதியை கர்த்தர் கொடுத்தார். ஒரு தாற்றுக்கோல், ஒரு சாதாரண தார்க்கம்பை கொண்டு கர்த்தர் 600 பேரை அடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்களேன். உங்க வாயில சத்தம் வரட்டுமே, உங்க இருதயம் துதிக்க ஆரம்பிக்கட்டுமே. இதெல்லாம் எதுக்கு படிக்கிறது தெரியுமா? என் வாழ்க்கையோட அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுல நான் ஏதோ ஒரு கேட்டகரியில் கிடக்கலாம். கர்த்தரனை பயன்படுத்த, கர்த்தரனை உபயோகப்படுத்த, கர்த்தரனை உற்சாகப்படுத்தி என்னை ஆமென் பயன்படுத்ததான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆமென். ஒரு தாற்றுக்கோல், ஒரு தார்க்கம்பை கொண்டு 600 பேரை கர்த்தர் முறியடித்தார். ஆமென். ஒரு பெண்ணை கொண்டு ஆமென் தேசத்தை எழுப்புகிறார். இன்னொரு பெண்ணை கொண்டு ஒரு சிசராவை கர்த்தர் கொல்லுகிறார். இன்னொரு பெண்ணை கொண்டு ஒரு சமாதானத்தை கெடுத்த அபிமெலேக்கை கர்த்தர் சங்கரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கூடார ஆணியை எடுத்து ஒரு சேனாதிபதியை சங்கரிக்கிறார். ஒரு எந்திரக்கல்லுடைய உடைந்த துண்டை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மண்பானையின் மூலமாக
மூலமாய் வெட்டுக்கிளிகளைப் போல பரம்பி கிடந்த மீதியானுடைய சேனையை கர்த்தர் முறியடித்தார். ஒரு எக்காலத்தின் மூலமாய் கர்த்தர் முறியடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கர்த்தர் கொன்றது உண்மையானால், ஆமென், எங்களை பயன்படுத்துவது நிச்சயம். விசுவாசிக்கிறவங்க மட்டும், மற்றவங்க சும்மா இருக்கட்டும், விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகள்ல, நான் ஒதுக்கப்பட்டவர், நான் புறம்பாக்கப்பட்டவர், நான் அற்பமாய் நடத்தப்பட்டவர், உடைந்த நிலைமையில வந்திருக்கிறேன், உடைந்து போன ஓட்டை போல எதற்கும் பிரயோஜனம் இல்லை, திரும்ப உருவாக்க முடியாது, திரும்ப பயன்படுத்த முடியாது, அழகு போயிற்று, எல்லாம் போயிற்று, இனி பயன்படுத்த முடியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், இந்த நிலைமையில் உன்னை நீ என் கையிலே ஒப்பு கொடுப்பாயானால் என் கரத்திலே உன்னை எடுத்து நான் வல்லமையாய் பயன்படுத்துவேன். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நான் யார் கையில் இருக்க வேண்டும்? நான் உம்முடைய கையில் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தாச்சுக்கோல், ஆமென், அவனுடைய கையில் இருந்தது. ஒரு கூடார ஆணி யாகேலுடைய கையில் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு எக்காலம், ஒரு மண்பானை கிதியோனுடைய கையில் இருந்தது. ஒரு கழுதை தாடை எலும்பு கிதியோனுடைய கையில் இருக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீங்கள் யார் கையில் இருக்கீங்க? உங்களை ஆபரேட் பண்றது யாரு? உங்களை நடத்துறது யாரு? உங்க குடும்பத்தை அசைச்சு பார்க்கிறது யாரு? கர்த்தருடைய கையில் இருப்பீர்கள் என்றால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கரங்களை முயற்சி ஒரு அல்லேலூயா. இந்த அல்லேலூயா கர்த்தருக்கு காணாத நல்ல ஒரு அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான், நாங்க யார் கையில் இருக்கணும்? நாங்க யார் கையில் இருக்கணும்? கர்த்தர் கையில். நீங்க யார் கையில் இருக்கீங்க? அது உங்களுக்கு நல்லா தெரியும். யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்தை யாராவது ஆட்டி படைக்கிறவங்க கையில விட்டு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கையை இது தம்பி, அது தம்பி, இதுக்கா அதுக்கான்னு சொல்லி உங்களை டைரக்ட் பண்ணி யார் கையில உங்க கண்ட்ரோல் விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு எளிமையான ஜெபத்தை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கையில் எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை உங்க கைகள் எடுங்க. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு சில பைத்தியங்களை தெரிந்தது கொண்டு போல நான் ஒரு பைத்தியம் போல சொல்றேன்ப்பா. எனக்கு பலன் இல்லப்பா, எனக்கு சில காரியங்கள் இல்ல தகப்பனே, நல்லா பேச தெரியல, நல்லா பாட தெரியல, நல்லா செய்ய தெரியல, எங்களுக்கு எப்படி நடத்தணும்னு கூட தெரியல. ஆனா எங்களை உம்முடைய கைகள் எடுத்து பயன்படுத்துவீர்கள் சொன்னால் இந்த ஆராதனையில எங்களை உம்முடைய கரங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.